ஜனநாயகனுக்கு யுஎஸ் சான்றிதழ் வழங்க பிறப்பித்த உத்தரவுக்கு எதிரான தணிக்கை வாரியத்தின் மேல்முறையீட்டு வழக்கில் இன்னும் சற்று நேரத்தில் தீர்ப்பு அளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி எம் ஸ்ரீவத்சவா அருள்முருகன் அமர்வு சற்று நேரத்தில் தீர்ப்பு வழங்குகிறது. ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட விஜயின் ஜனநாயகன் சென்சார் சான்றிதழ் கிடைக்காததால் தாமதமாகி வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்கிட கேட்கலாம். ராஜகுமாரன் வணக்கம். மேலும் விரிவான விவரங்களை சொல்லலாம். நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய ஜனநாயகன் திரைப்படம் திரைக்கு வருமா என்பது இன்னும் சற்று நேரத்தில் தெரிய வர இருக்கின்றது. சென்னை உயர்நீதிமன்றம் இது குறித்த தீர்ப்பை வழங்க இருக்கின்றார்கள். ஏற்கனவே தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழை வழங்கி அந்த திரைப்படத்தை திரையிடுவதற்கான நடைமுறைகளை தொடங்க வேண்டும் என்று சென்சார் போர்டுக்கு அறிவுறுத்தி இருந்தது. ஆனால் தணிக்கை வாரியம் உடனடியாக உயர்நீதிமன்றத்திலே ஒரு மேல்முறையீட்டு மனுவை தாக்கல் செய்தார்கள். அந்த மேல்முறையீட்டு மனுவிலே தனி நீதிபதியினுடைய உத்தரவு நிறுத்தி வைக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையினை முன்வைத்திருந்தார்கள். அதற்கு ஏற்ப தனி நீதிபதியின் உத்தரவை தலைமை நீதிபதி தலைமையிலான 2 நீதிபதிகள் அமர்வு நிறுத்தி வைத்திருந்தது. இந்த நிலையில்தான் ஏற்கனவே கடந்த 5 நாட்களுக்கு முன்பாக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றிருந்தது. வழக்கின் இறுதி தீர்ப்பை ஒத்திவைத்திருந்தார் அன்றைய தினத்திலே தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 2 நீதிபதிகளும். இந்த நிலையில்தான் இன்னும் சற்று நேரத்திலே தீர்ப்பு வர இருக்கின்றது. கடந்த 20ஆம் தேதி இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில்தான் தேதி குறிப்பிடாமல் வழக்கினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. எனவே இன்னும் சற்று நேரத்திலே தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா மற்றும் அருள்முருகன் தலைமையிலான அந்த 2 நீதிபதிகள் அமர்வு என்ன தீர்ப்பை வழங்கப் போகின்றது என்பது ஒரு மிக முக்கியமான தீர்ப்பாக எதிர்நோக்கி பார்க்கப்படுகின்றது. ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழ் வழங்கப்பட்டால் உடனடியாக அந்த திரைப்படத்தை இந்த மாதத்தினுடைய இறுதி நாளான 30ஆம் தேதியோ அல்லது பிப்ரவரி 6ஆம் தேதியோ திரையிடுவதற்கு படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதே நேரம் இந்த திரைப்படத்திலே மத ரீதியிலான உணர்வுகளை புண்படுத்தக்கூடிய காட்சிகள் இருக்கின்றன. ராணுவத்தினுடைய காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. அதில் இந்திய ராணுவ லட்சினை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதற்கெல்லாம் உரிய அனுமதியை பெற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் மறு ஆய்வு குழுவிற்கு ஏற்கனவே இந்த திரைப்படத்தை அனுப்பி வைத்து அவர்கள் மூலமாக திரைப்படத்தை பார்வையிட சொல்லி இருக்கின்றோம் என்ற கருத்தை சென்சார் போர்டு என்று சொல்லப்படக்கூடிய திரைப்பட தணிக்கை வாரியம் உயர்நீதிமன்றத்தில் கூறியிருந்தது. இந்த நிலையில் தான் இன்னும் சற்று நேரத்திலே என்ன தீர்ப்பு வரப்போகின்றது, தனி நீதிபதியினுடைய தீர்ப்புக்கு ஆதரவாக, அதாவது விஜய் இந்த ஜனநாயகன் திரைப்படம் UA சான்றிதழுடன் திரைக்கு வருவதை உறுதி செய்யக்கூடிய தீர்ப்பு வருமா, அல்லது அதிலிருந்து மாறுபட்டு இந்த மறு தணிக்கை குழுவிற்கு ஏதேனும் காலக்கெடு வழங்கப்பட்டு இந்த தேதிக்குள் நீங்கள் இறுதி முடிவெடுக்க வேண்டும், படத்திற்கு சென்சார் வழங்குவது குறித்த இறுதி முடிவினை அறிவிக்க வேண்டும் என்பதாக அந்த மறு தணிக்கை குழுவிற்கு ஒரு அறிவுறுத்தலை நீதிமன்றம் வழங்குமா என்பது தெரிய வரும். அதே நேரம் இதுபோன்று சில வழக்குகளில், முக்கியமான வழக்குகளில் 2 நீதிபதிகள் அமர்வு இருக்கும் பொழுது 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கும். ஸ்பிளிட் வெர்டிக்ட் என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே 2 நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினால் அது 3 நீதிபதிகளை கொண்டிருக்கக்கூடிய பெஞ்சுக்கு மாற்றப்படும். ஆனால் தலைமை நீதிபதி தலைமையில் இருக்கக்கூடிய அமர்விலே பெரும்பாலும் தலைமை நீதிபதியோடு அமரக்கூடிய நீதிபதிகள் அதிலிருந்து மாறுபட்ட தீர்ப்புகளை வழங்குவதற்கான சட்ட வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் என்று சொல்லப்படும். எனவே அந்த 3வது வாய்ப்பு குறைவாகத்தான் இருக்கின்றது. 2 நீதிபதிகளும், அதாவது தலைமை நீதிபதி ஸ்ரீவாஸ்தவா அவர்களுடைய தீர்ப்பும் நீதிபதி அருள்முருகன் அவர்களுடைய தீர்ப்பும் மாறுபட்ட தீர்ப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கின்றன. எனவே ஒருமித்த தீர்ப்பாகத்தான் இருக்கும். அந்த தீர்ப்பை பொறுத்தவரை தனி நீதிபதியினுடைய தீர்ப்பை உறுதி செய்யக்கூடிய விதமாக ஜனநாயகன் திரைப்படத்திற்கு UA என்கின்ற சான்றிதழை வழங்க வேண்டும் என்ற தீர்ப்பாகவும் அமையலாம். அல்லது இதை குறித்த ஒரு இறுதி முடிவு எட்டுவதற்காக மறு தணிக்கை குழுவிற்கு அந்த படத்தை அனுப்பி குறிப்பிட்ட தேதிக்குள் மறு தணிக்கை குழு தங்களுடைய முடிவை அறிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலான ஒரு தீர்ப்பாகவும் இருக்கலாம். எனவே 2 சட்ட வாய்ப்புகள் தான் முக்கியமான வாய்ப்புகளாக இருக்கின்றன என்று சட்ட நிபுணர்கள் பலரும் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வர இருக்கின்றது. இந்த வழக்கின் விசாரணையை பொறுத்தவரை 2 தரப்பிலும் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர்கள் படத்தை ஏற்கனவே சென்சார் குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பார்த்து விட்டார்கள். அதில் ஒருவர் மட்டும்தான் இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார். சென்சார் போர்டுக்கு ஒரு புகார் வந்ததன் அடிப்படையிலே இந்த படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்காமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த புகாரை வழங்கியதே தணிக்கை வாரியத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடியவர் தான் என்ற ஒரு கருத்தை எல்லாம் சொல்லியிருந்தார்கள். அதே போன்று இந்த படத்தை மறு தணிக்கை செய்வதற்காகத்தான் இன்னொரு குழு மூலமாக மும்பையில் இருக்கக்கூடிய அந்த மறு ஆய்வு குழுவிற்கு வழங்கி இருக்கின்றோம். இது வழக்கமான நடைமுறை தான். இதில் எந்த சட்ட விதிமீறலும் இல்லை. ஒரு படத்தை பார்த்தவுடன் அந்த படத்திலே ஏதேனும் ஆட்சேபகரமான கருத்துக்கள் இருந்தால் மறு தணிக்கை குழுவின் மூலமாக தணிக்கை வாரியம் ஆய்வு செய்யும். அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டறிந்து நாங்கள் படத்தினுடைய வெளியீடு குறித்த தகவலை தெரிவிப்போம் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். ஆனால் இது வழக்காக நீதிமன்றத்தை வந்தடைந்திருப்பதன் காரணமாக மறு தணிக்கை குழு இதுவரை தங்களுடைய அந்த எந்த விதமான முடிவையும் அறிவிக்காமல் இருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு கருத்தையும் நீதிமன்றத்திலே தணிக்கை வாரியத்தின் சார்பில் சொல்லியிருந்தார்கள்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.